Hi, mommy. Happy birthday to you. And happy retirement day, mommy. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. அதனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். எவ்ரி இயர் வந்து ஒரு சாரியோ ஒரு ட்ரெஸ் நைட்டியோ அப்படி தான் கிஃப்டாக வாங்கி கொடுத்து, ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஸ்பெஷலாக, இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்பெஷல் அண்ட் பிகர் அண்ட் மோஸ்ட் மெமரபிள் கிஃப்டாக இருக்க போகுது இது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து இப்போ உங்களை விஷ் பண்ணுறது நான் மட்டும்தான். நான் நிறைய பேர் உங்ககிட்ட பேசணுன்னோ இல்லை இந்த உங்களுடைய டீச்சர் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, நாட் ஜஸ்ட் அ டீச்சர், நீங்கள் பயங்கரமாக அட்வைஸ் கொடுப்பீங்க. அண்ட் வாட் எல்ஸ், யூ ஆர் அ குட் டாக்டர் ஆல்சோ, யூ நோ தட். அண்ட் என்ன சொல்கிறது, மருந்து கொடுக்கறது, அட்வைஸ் பண்ணுறது, கவுன்சில் பண்ணுறது, இந்த எல்லா வேலையுமே நீங்கள் சூப்பராக செய்வீங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் யூ ஆர் அ வெரி குட் அண்ட் பெஸ்ட் டீச்சர். நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, இதை நான் சொல்ல வேண்டாம். பட் ஸ்டில் உங்களுடைய அந்த டீச்சிங் கெரியரில், டீச்சிங் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அதெல்லாம் சும்மா இல்லை, அதெல்லாம் ஒரு கலெக்ஷனாக ஒரு ஸ்மால் walk down a memory lane அப்படிங்கிற மாதிரி we'll have the special gift today for you. Hope you enjoy this. Hello Miss, congratulations on your retirement. Joy is one of my favorite teacher. Though your career ends here, your influences carries on. Many student lives you have impacted through the knowledge, love and care that you imparted on their lives. I still remember my school days when we used to come back home and enact all your facial expressions that we captured during your class. We thoroughly enjoyed your teaching, Miss. Apart from your career, personally to me, you have shown me the way, the truth and the life, that is Jesus Christ in my life. Definitely I would say that you have sown the seed of Christianity in my life and my family members too, as we have come from a Hindu background. Now we stand as a testimony for Jesus Christ, and we also do ministry for Jesus. It is only because of you, Miss. Thank you so much. Thank you so much from the bottom of my heart. Hi Miss, how are you? நல்லா இருக்கீங்களா? எனக்கு உங்களை இந்த வயசுலேன்னு தெரியும், என் பொண்ணு வயசுலன்னு தெரியும். எனக்கு உங்களை மிஸ் அப்படின்னு கேட்டாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது உங்கள் பேர் தான். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீச்சர்னால் அது நீங்கள் தான். கண்டிப்பாக ரொம்ப ஒரு லவ்விங், ஒரு கேரிங், ஒரு ஸ்வீட்டான பர்சன். எனக்கு உங்களை பார்க்கும்போது இப்போவுமே ஞாபகம் வருது என்னென்னா, உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்ட நூடுல்ஸ், அப்புறம் நம்ம சர்ச் போகிறது, அப்புறம் மாசு வீக்லி ஒன்ஸ் ப்ரேயர்ஸ் நடக்கும் ஹாலில், அதுதான் ஞாபகம் வரும். அப்புறம் உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அப்புறம் நீங்கள் பேசுறது, உங்கள் நெயில் பாலிஷ், உங்கள் நெயில்ஸு, நீங்கள் எப்படி மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறது, நீங்கள் சிரிக்கிறது எல்லாமே ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் சின்னதுலேருந்தே. இப்போவுமே கூட நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது உங்களை பார்ப்பேன். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையிலேயே உங்களை பார்த்தோன்னே உங்கள் ஸ்மைல் எல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும் உங்களை பார்த்தாலே. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஹாவ் அ வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ரிட்டையர்மெண்ட் டேஸ் மிஸ். நல்லா ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த் பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, ஒரு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் இருந்தீங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரிட்டையர்மெண்ட் டேஸை. ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டேஸ் மிஸ். தேங்க்யூ. Praise the Lord. Hi, என் பேர் பிரகாஷ். ஜாய் மிஸ்ஸோட ஸ்டூடெண்ட் நான். ஜாய் மிஸ்ஸோட ஸ்டூடெண்ட் மாத்திரம் இல்லை, ஜாய் மிஸ்ஸோட வீட்டில் எப்போதுமே இருந்த ஒரு ஆள் நான் அப்படின்னு சொல்லலாம். என்னால் அந்த நாளில் மறக்கவே முடியாது. எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து ஜாய் மிஸ் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி. அவங்க எனக்கு ஒட்டி தான் டீச்சராக இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால்
எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் மம்மி டாடி, எங்களோட ரிலேட்டிவ் எல்லாருக்குமே அவங்க டீச்சராக இருக்காங்க. என்னென்னா ஜீசஸ் பைபிள் என்ற ஒரு புக்கை எங்களுக்கு காமிச்சு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஜீசஸ் உண்மையுள்ள தேவன் என்றது அவங்க தான் எங்களுக்கு, நாங்கள் ஒரு கிறிஸ்டியனுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணமே அவங்க தான் இருந்தாங்க. எவ்ரி வெனஸ்டே அவங்க வீட்டில் நடக்கிற ப்ரேயர் மீட்டிங் மறக்க முடியாது. இயர்லி ஒன்ஸ் ஒரு ப்ரேயர் மீட், December 28. எதுவுமே அவங்க வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் என்னால் மறக்க முடியாத விஷயம். ஆக்சுவலாக டியூஷன் போகணுன்னா எல்லோரும் பயப்படுவாங்க, யாரும் போக மாட்டாங்க. ஆனால் நான் இருந்ததே அவங்க வீட்டில் தான், ஃபுல்லாகவே இருந்ததே அவங்க வீட்டில் தான். என்னால் ஒரு சின்ன விஷயத்தை கூட மறக்க முடியல. ஒவ்வொரு நேற்று டெபு ஃபோன் அடித்து ஆனால் உங்களோட வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு எப்படியோ இருந்தே இருக்க முடியாது, என் லைஃப்பில் நான் இருந்தே இருக்க முடியாது. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக, சமாதானத்துடன், சந்தோஷத்துடன், தேவ கிருபை நிறைந்து இருக்கிறேன். அதுக்கு காரணம் யாருன்னு நான் ரட்சிக்கப்பட்டு முதல் நான் யோசிச்சு பார்க்கும் போது, யாரா இருக்கோண்டா எப்படி நம்ம இப்படி இந்த ஒரு மாற்றம், இவ்வளோ திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹிட் ஆனது ஜாய் மிஸ் தான். உண்மையிலேயே நான் பாஸ்டர் கிட்ட, எங்கள் பாஸ்டர் நேம் வந்து மேக்ஸ் பிரேம்சன், என்னை க்ரூம் பண்ணினது எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட நான் சொன்னேன், மேக்ஸ் கடவுளோட திட்டம் எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்கள் மேக்ஸ். எங்கள் வீட்லேயே நான் தான் படிக்காமல் ஒழுங்காக இல்லாமல் இருந்தேன். என்னை கொண்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டியூஷன் சேர்த்தாங்க. அந்த வீட்டில் தான் நாங்கள் கர்த்தர் நான் யாருன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ என்னை கொண்டு எங்களோட ஹோல் ஜென்ரேஷனே அப்படியே மாற்றிட்டார் கர்த்தர். இப்போ இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, நினச்சி பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் மாற்றத்துக்கு, இந்த மாற்றத்துக்கு காரணமே ஜாய் மிஸ் தான். ஜாய் மிஸ் என்றைக்குமே எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நம்பராக நீங்கள் இருப்பீங்க. மீன்ஸ் என்றைக்குமே எப்போதுமே நாங்கள் சொல்லுவேன், இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோன்னா, இவ்வளோ சமாதானம், கிருபை, ஒற்றுமை, எங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ ஒரு பீஸ் அப்படி இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மாத்திரமே தான் மிஸ். நீங்கள் ஒண்டி தான், நீங்கள் உங்கள் ஃபேமிலி. எந்த நிமிஷமும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு நபர்னா அது ஜாய் மிஸ் ஃபேமிலியாக தான் இருக்க முடியும். ஸோ ஆபிரகாம் தந்த அதே ஆசீர்வாதம் உங்கள் ஜென்ரேஷன், உங்கள் குடும்பத்திற்கு தரும்படிக்கா இயேசு நாமத்தினாலே நான் வேண்டி கேட்கிறேன். Thank you, miss. Ready? Hello, miss. We are so happy and blessed to wish you on this joyous occasion. இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை வந்து எங்களுடைய வார்த்தையினால வந்து நாங்கள் ஹானர் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஜாய், நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு நீங்கள் அறிமுகமானது வந்து ஸ்கூலில் தான். ஸோ உங்களை வந்து மிஸ்ன்னு கூப்பிட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பழக்கம். நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் வந்து எங்களுடைய ஸ்டடீஸில் இருந்திருக்கிறீங்க. அப்புறம் குவயர் நிச்சயமாக மறக்கவே முடியாது. ஜாய் மிஸ் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவயர் தான் ஞாபகம் வரும். ஸ்கூலில் எவ்வளோ சூப்பராக அந்த டேஸ் எல்லாம் நிச்சயமாக மறக்கவே முடியாது. அண்ட் உங்களுடைய தலைமையில் அந்த குவயரில் நாங்கள் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நாங்கள் பாடினது வந்து நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாகவும் ஸ்டடீஸ்லேயும் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். ஸோ ஓவர் டு பிரதீஷ் வில் கண்டினியூ. ஹலோ மிஸ், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. ஸோ அந்த லைஃப் அப்போத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் தொடர்ந்தே தான் இருக்கும். ஸோ எனக்கு சொல்ல போனீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டை பார்க்கவும் நான் ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு 1 year 2 years தான் டீச்சராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா 4th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் டியூஷனுக்கு ஒரு டீச்சராக இருந்து எனக்கு வழிநடத்திருந்தீங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக இப்போ வரைக்கும் இருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எங்களுக்கு மிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்க. ஸோ எனக்கு கடவுளை பற்றி தெரிய வச்சதே வந்து நீங்கள் தான். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் மிஸ். இப்போ வரைக்கும் கடவுளை பற்றி நான் பேசணுன்னா யாராவது பேச யார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு ஸ்கூல் மிஸ் தான், இந்த ஜாய் மிஸ் தான் எனக்கு வந்து கடவுளை பற்றி சொன்னது.
தெரிய வச்சது. எனக்கு முக்கால்வாசி நிறைய இப்போ வரைக்கும் பாட்டு தெரிஞ்சது, பழைய சாங்ஸ்லாம் தெரிஞ்சது காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட டியூஷன் படிக்கும்போது அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கற்றுக்கின சாங்ஸ் தான் வந்து. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போது என்னோடய ஃபீல் என்னென்னா என் பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களை மாதிரி ஒரு மிஸ்ஸு அவளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட இந்த 34 இயர்ஸாக 35 இயர்ஸாக தெரியல. ஸோ எனிவே, ஸோ God bless you, Miss. Happy birthday, Happy birthday, Miss. Miss. God bless God you. bless you. Hello, Joy Miss. Congratulations on your retirement. May God bless you with health and happiness. நீங்கள் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி மிஸ். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே சிரிச்ச முகத்தோடயே இருப்பீங்க. எனக்கு நிறைய முறை சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்பயும் அட்வைஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த நிறைய நேரங்களில் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க மிஸ். ஸ்கூல் லைஃப்பில் என்னென்ன பண்ணணும்ட்டு இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் ஒரு காரணம். தேங்க்யூ வெரி மச் மிஸ். மிஸ், ஐ வில் பி மிஸ்ஸிங் யூ. காட் பிளஸ் யூ மிஸ். டேக் கேர் மிஸ். ஹலோ ஜாய் மிஸ், உங்களை பற்றி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், ஒரு கைட், ஒரு கவுன்சிலர், எனக்கு ஒரு பெரிய அக்கா அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பிஷப் கார்டில் வந்து நான் வந்து 2000 நவம்பரில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்துச்சுங்க, எனக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கீங்க, எனக்காக ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி எனக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா இந்த மட்டும் கடவுள் வந்து உங்களுக்கு வந்து சுகம் பலன் ஜீவன் கொடுக்குறாரு. உங்களுடைய இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரைக்கும் கடவுள் வந்து உங்களோடு கூட இருந்திருக்காரு. மேபி இந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகலாம். ஆனால் வந்து கடவுளோட ஊழியர் செய்யறதுலையும் அவரை நீங்கள் பாடுறதுலையும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் வந்து அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உங்களுடைய இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன். Joy Miss is an achiever. She has achieved completing her service successfully with God's grace and strength. Second, she is the best teacher. She has tried different methodologies to make her children understand the concepts of science. Each and every child would say, I like Joy Miss because of the best methods that she tried to make me to understand whatever I had to learn. Third, I would say she was a mother, not only for every child in our classroom, but also for all the staff that she has worked with. From 1984 till date, 2019, you ask any teacher, they'll say, I like Joy Miss because of the character of being a mother, caring and loving attitude towards each and every teacher that she had worked with. I liked Joy Miss. I liked working with her. I liked being with her in Bishop Corrie. We all love you, Joy Miss. We all bless you. Let each and every day of your retirement become a blessing for many. Bye. It's a great privilege. A few words about your life in Bishop Corrie School. I never ever expected that I will be working with you, along with you in Bishop Corrie School. I only remember those days when I used to come and give lunch for you in the same campus. And in 2007, when I got an appointment, I was one of the happiest person that I am going to work with you. எனக்கு இந்த 10-12 years சர்வீஸில் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Thank God for it. You are a very great pillar of Bishop Corrie School. The Bishop Corrie School will be missing to a lot as a Joy Miss, a bio teacher, a biology teacher, and last but not the least, a very caring mother than a teacher. Wherever we go, now Bishop Corrie School na
at least one person will come and ask, do you know Joy Messenger? So you are a very famous person all over the world because of Bishop Corey. Wish you all the best. May God be with you and bless you in the years to come. Thank you. Bye bye from Bishop Corey School. Happy retirement life. We'll be missing you in the second floor. Hi Papka. Hi Papka. Varana. Hi Papka. Thanks for your support, encouragement in school life. A very good, compassionate person and affectionate person. Encouraged me a lot. அக்கா உண்மையிலே ரொம்ப அன்பானவங்க. எந்த சுச்சுவேஷன்லேயும் கரேஜ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அக்கா ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப். God bless you. God gives good health and strength throughout your lifetime. Thank you. Praise the Lord. I feel very happy to share a few words about my dearest friend, Mrs. Joy Prasanna Kumar. We have been very close friends who shared joys and sorrows for past 35 years. According to her name, she has been always joyful even in the midst of hardships in life and also make others around her joyful. I thank God for her and I am very happy that she has been a strong prayer warrior, loyal friend, a true companion, trust God's word in all situations, and really a God-given gift in my life. I wish Joy a happy retired life and may Jesus fulfill all her heart's desires according to Psalm chapter 20 and verse 4. May God bless you and your family, dear Joy. ஜாய் மிஸ் வந்து ரொம்ப நல்லவங்க. எது உதவி கேட்டால் கூட ஃபஸ்ட்டு ஏதோ இல்லைன்னு சொல்லாது. ஆனால் ரொம்ப பொறுமை, கோவமே போட மாட்டாங்க. எவ்வளோ இது இருந்தாலும் கூட சிரிச்சுனே பதில் சொல்லிட்டு சரி வச்சிடமா அது இப்படி இப்படின்னு நல்லா பேசுவாங்க, நல்லா செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி மிஸ்ஸு கிடையாது. பசங்களும் கூட அடித்து சொல்ல மாட்டாங்க. நல்லா சிரிச்சுட்டு நல்லா பேசிட்டு பதில் சொல்லுவாங்க. பசங்க கூட பெஸ்ட்டு மிஸ் ஆனால் ரொம்ப நல்லவங்க. சுகந்தி மிஸ்ஸு ஜாய் மிஸ் ஆனவங்க மாதிரி நல்லவங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. I entered Bishop Corey in 1987. I saw a very beautiful, happy, cheerful face, and that is Mrs. Joy Alexander. I liked her for her smile. She being my senior, I always used to watch her, wonder at the way she carried herself, and always was jealous of her because of her soft nature. I've never seen her angry. It was a character opposite to mine, and therefore I always admired her. Her love carried me through many of the situations, and when Debu was born, I was really thrilled. And I was at her bedside holding those little fingers and asked Mrs. Joy, was it very painful? Were you able to bear? And Mrs. Joy's mother immediately told me, "Mom, what is there? Nothing is painful," and she is Joy. That's the attitude that I like in her mother too. Mrs. Joy was always admired by me for her sense of dressing too. I always liked the sarees that she wore, the way she wore it, and I always used to say to myself, it would have been nice if she was the headmistress of Bishop Corey for the way she dressed up and carried herself. And I always used to tell her that too. I used to tell her that, "Miss, it would be nice if you sit on that seat." And now Bishop Corey is going to miss and a real asset
and I would miss my dear friend. She was senior to me. Without she knowing that I admire her so much, I have lived with her and traveled with her, and I know that I miss her a lot. God should keep her safe, happy, cheerful, and peaceful till the end. Bishop Gauri will never have a teacher like her. Thank you. God bless you all. I know that she is an asset to your family too. She is a binding force in you and she keeps all of you together, which once again I admire, and I always pray that the family will be united like this till the very end. God bless you all. Greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. I consider it a pleasure to say a few words about Mrs. Joy Prasanna, who is going to retire on 30th June 2019. Along life's journey, we meet a few people who remind us of God's faithfulness, spurring us onward in our calling. Among those, I count Mrs. Joy Prasanna. When I took over as headmaster of the Bishop Gauri, she was the only person known to me. I have known her for many years. We worship in the same Tucker Church, Broadway. Besides the church connection, she is also my wife Ida's friend. Apart from the support she rendered academically, there are a number of occasions that stand out as a testament to her commitment, integrity, and fear of God. In her service, whatever she did it heartily for the glory of God. I noticed that she had a good rapport with children, and if any of them seemed to be in trouble, she would call the parents and speak to them. That concern is the mark of a good teacher. It was under her leadership and guidance, assisted by Mrs. Jayanti, our school choir won a singing competition conducted by Good News Broadcasting, and our children also won prizes in various competitions held during mission festivals. She has never once spoken ill about anyone and regularly prayed with her colleagues for problems faced by children and also personal problems of staff members. About the wise woman of the Bible, it says, her children rise up and call her blessed. Along with Debu and Sweetie, the throng of children in whose lives she had made a difference will join together to call her blessed. Joy, as you retire from active service, may the Lord guide you continually so that you may inspire, encourage, and ignite a passion for God in others. God bless you, Prasanna, Debu, and Sweetie. Thank you. It is surprising to know that Joyce, I call her only Joyce Sylvia, is going to retire this year. Because when I came as headmaster, they were all small. I always call the kids small children. And I had a very pleasant memories of these people. They made my work very easy, enjoyable, and they were part of the progress of the school. Even now I always remember Joyce as a very smiling, pleasant face, always joking and always laughing, and I still see her like that. And so it is the loss to the school, I should say. When people like Joyce go away from the school, we do something in the school. But as long as we have been in the school, we have done the wonderful things, the progress of the school, the development of the children's knowledge, they all part of their work.
They never shirked the responsibilities. They always felt that they own the school. They own all the work in the school. And so it made the life of the school a happy place to live. And I still cherish the memories of the school because of people like Joyce. And I hope that when she retires, God will protect her and give her all joy, happiness, and contentment of life because she has done her work very well. And always I remember people saying, when these people are in the school life has become very useful and very pleasant. May God bless her. May God bless her in the retired life. Thank you, Joyce, for the wonderful thing that you have done in the school, as teacher, as a friend, as a mentor. Thank you. God bless you. Congratulations on your retirement. Mills வந்து no worries, no pressure, ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அதாவது மழை அப்போ நியூஸ் சேனலில் வந்து சும்மா எப்போ ஸ்கூல் லீவாக ஸ்கூல் ஒர்க்கிங்கான்னு டென்ஷன் கிடையாது. 10th பப்ளிக் எக்ஸாமில் வந்து 100% வாங்கணுமா வேணாமான்னு டென்ஷன் கிடையாது. ரிலாக்ஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். 35 இயர்ஸ் 36 இயர்ஸோ எனக்கு தெரியல, எவ்வளோ வருஷம் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. இவ்வளோ வருஷமும் வந்து நீங்கள் ஸ்டெடியாக வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி என்னையும் டெபியூவும் நல்லா வளர்த்து இந்த ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மம்மி. அண்ட் டோன்ட் வரி, உங்கள் ரிட்டைர்மெண்ட்டை வந்து ரொம்ப போரிங்காக வைக்க மாட்டோம். உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸோட நிறைய பிளெஸ்ஸிங்கோட இந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பை. ஸோ மம்மி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எஃபர்ட் எடுத்தலாம் ஒன்றும் இல்லை, வெரி ஷார்ட் டைம் கேப்பில் வெரி ஷார்ட் டைம் நோட்டீஸில் தான் இதெல்லாம் பண்ணோம். அண்ட் ஹோப் யூ என்ஜாய்ட் ஆல் திஸ். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அழுவில் தானே, ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உங்கள் கண்ணிலேருந்து வரணும். அண்ட் ரிட்டைர்மெண்ட் லைஃப் ரொம்ப போர் அடிக்கும் அப்போல்லாம் நினைக்காதீங்க. யூ ஹேவ் ஸ்டில் மோர் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. இன்னும் எங்கள் பசங்களெல்லாம் வளர்க்க வேண்டிய வேலைலாம் இருக்குது உங்களுக்கு. அண்ட் டீச்சிங் லைஃப் பிஷப் கோயிலில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இட் கண்டினியூஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ till the very end. You have to teach us to our children, and what more, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் daily you will have lot of experiences and blessings and everything from our hearts. அப்புறம் not only that, we love you with all our heart mummy. Nana, Sweetie, Benny, Charlie, and of course your all-time sweetheart daddy. எல்லார்கிட்ட இருந்தும் special wishes, special prayers, special blessings, and all the more good things to come in your life. Have a happy and blessed and prosperous and wonderful year ahead. Thank you. Bye bye.